சார் நம்ம ஷாப் நேம் தான் சார் நியோ ஸ்போர்ட்ஸ் கார்டன்ஸ் வெள்ளூர் தென்னமரத்தரு. நம்ம ஸ்போர்ட்ஸ் கார்டனில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம் சார். நம்ம ட்ராக் சூட்டு, இந்த ட்ராக்கு, லோயர், இது வந்து அப்போ ஃபுல் ட்ராக் சூட் இது. ஓகே, இது பண்ணுவோம். இதுலேயே வந்து பிரிண்டட் பண்ணலாம். ஓகே, பிரிண்டட் பண்ணலாம். பிரிண்டட்னா என்ன சார் சொல்றீங்க? இல்லை சப்ளிமெண்ட் பிரிண்டட், ஃபுல் பிரிண்டட், எனி டிசைன் எது கொடுத்தாலும் பண்ணலாம். ஓகே, அதே வந்து படம் போட்டுக்கலாம். ஓகே, புரியுது, நீங்கள் சொல்ல புரியுது. இதில் எது பிரிண்டட்னு சொல்றீங்க? இந்த டிஷர்ட்டு இது ஃபுல் பிரிண்டட். ஓகே, அதை தான் கேட்குறேன். ஆமாம், ஓகே. இது வந்து சப்ளிமெண்ட் பிரிண்டட். இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கர் பிரிண்டட், மல்டிகல் பிரிண்டட். இது ஓகே ஓகே, இது ஒரு மெத்தட், அது ஒரு மெத்தட். ஆனால் இது கிளாத்து தான். ஒரே கிளாத்தில் நம்ம 2 விதமான பிரிண்டட் போடுறீங்க. பண்ணிக்கலாம். எந்த மாதிரி பிரிண்டிங் வேணாலும் நீங்கள் பண்ணி எது வேணாலும் பண்ணலாம். ஓகே, நம்ம என்ன இமேஜ் கொடுக்கீங்களோ அப்படியே தெளிவாக கொண்டு வந்துருவோம். ஓகே ஓகே. பல்கா எவ்வளோ பல்கா எடுப்பீங்க சார் நீங்கள்? பல்கா வந்து 500 பீஸ், 1000 பீஸ், ஸ்கூல் ஹவுஸ் டி ஷர்ட்டு, ஓகே, ட்ராக் சூட் செட்டு, ஓகே, நம்ம அது ஸ்போர்ட்ஸ் மீட் எல்லாமே இதெல்லாம் ஹவுஸ் டி ஷர்ட் மாதிரி. இது ஒரு ஸ்கூல் பண்ண இது பண்ணுறது, ஒரு ஸ்கூல் டி ஷர்ட் மாதிரி. ஆமாம், இது பண்ணுறது, இது வந்து ஹவுஸ் டி ஷர்ட் மாதிரி இது. ஓகே, இது ஒரு மெட்டீரியல். இது வந்து மாஸ்க் ஒரு மெட்டீரியல். இது என்ன மெட்டீரியல் சார்? மாஸ்க். ஓகே, ஆமாம், இது லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கு. ஆமாம், இதுக்கு வந்து பார்த்தா இது டார்க் கலர். இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ண தனியாக வந்து ஸ்டிக்கர் கேட்குற இந்த மாதிரி. ஓகே ஓகே, இந்த மாதிரி தான் இது பண்ண முடியும். இது ஒரு மெத்தட் ஸ்டிக்கர். இது வந்து என்ன சொல்லுது, டிடிஎஃப்னு ஏதோ சொல்றாங்க. ஸ்டிக்கர் டிடிஎஃப் அப்படியே நம்ம என்ன பண்ணா ஃபீஸிங் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே, இது ஒன்று. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டி ஷர்ட். இது லேக்கோஸ் காட்டன். இது பண்ணிக்கலாம் நம்ம. இது அதாவது என்ன சைஸ் வேணாலும், எனி சைஸ், எனி டிசைன், எனி மாடல், எனி ஸ்டிக்கர், எனி பிரிண்டிங். இல்லை சார், இப்போ என்னன்னாக்கா நான் வரேன் உங்ககிட்ட, வந்த உடனே எனக்கு வந்து டிஷர்ட் இந்த சைஸ்ன்னு சொன்னாக்கா நீங்களே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஆமாம், பிரிண்டிங் செக்ஷன், பிரிண்டிங் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. ஏ டு செட் எனக்கு இந்த சைஸ் வேணும்னு சொல்லிட்டாக்கா நான் என்ன நினைக்கிறேனோ என்ன விரும்புகிறேனோ அதை நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு திருவிழா நடக்கும் அப்படின்னா வந்து 100 பீஸ் வருவாங்க. 100 ஒரே சைஸ் வர மாட்டாங்க. ஒருத்தர் 46, 44, 42 அப்படியே வருவாங்க. பிறந்த குழந்தைக்கும் வேணுன்றாங்க, வாங்கி தான் கொடுக்கணும் நம்ம. அதை அந்த மாதிரி ஆர்டரும் எடுக்கிறீங்க? எடுக்கிறேன். அந்த மாதிரி ஆர்டர் மல்டி சைஸ் ஆர்டரும் எடுக்கிறீங்க? அப்படிதான் வரும் ஆர்டரே. ஓகே, ஒரே சைஸ் வராது. அந்த ஸ்கூல்னா தான் ஒரே சைஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் 3-4 சைஸ் 5 சைஸ் வரும். அந்த ஃப்ரீ கேஜி கேஜிக்கு ஒன்று, ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு ஒன்று, அந்த மாதிரி மாறி மாறி வரும். அது பல்கா வரும் கொஞ்சம் ஆர்டர். ஓகே ஓகே, அது பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து திருவிழா டீம், இது அம்பேத்கருக்கு பண்ணது. ஓகே, அம்பேத்கர் பெஸ்டிவலுக்கு வருவாங்க. ஓகே, அம்பேத்கர் நம்ம விளைச்சத்து கட்சி அவங்க வருவாங்க, குரூப்பா தருவாங்க. 100 பீஸ், 200 பீஸ், 50 பீஸ் தருவாங்க. இது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது கபடி செட்டு. இது பார்த்தீங்கன்னா கபடி செட்டு, ஃபுல் சப்ளிமெண்ட். இது ஆக்சுவலா ஓகே, ஃபுல் டிசைன். ஃபுல் டிசைன் நம்ம அவங்க குரூப்பா டிசைன் வேணும் கொடுப்பாங்க, அதை பண்ணி தரணும் நம்ம. சில பேர் வந்து அவங்க டிசைன் பண்ணி எடுத்துன்னு வந்தாங்கன்னா அதுவும் எடுத்து வந்துருவாங்க, கொடுப்பாங்க நம்ம கிட்ட. ஓகே, நம்ம அதை என்ன திருப்பி வந்து டிசைன் பண்ண அவங்களுக்கு அவங்ககிட்ட காமிச்சு அப்ரூவ் வாங்கணும். ஓகே ஓகே, வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இது வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த இது ஒரு எம்பளம், இது ஒரு எம்பளமா இருக்குது. இந்த டிசைன் வேணும்பாங்க, எம்பளத்தை மாற்றும்பாங்க. புரியுது புரியுது, அவங்க ஒரு எம்பளம் மாற்றும்பாங்க. நல்ல கலர் நல்லா இருக்குது, ஆனா படம் மட்டும் மாத்துங்க. டிசைனுக்கு வேணும், நல்லா டிசைனு. எங்க ஊர் எம்பளத்தை போடுங்க, இதுக்கு இது ஒரு ஊர் எங்க எம்பளத்தை போடுங்கம்பாங்க. அப்புறம் நம்ம அந்த மாதிரி போய் பண்ணி தரணும். ஓகே சார், இப்போ எனக்கு டிசைன்லாம் எதுவும் வேண்டாம், வெறும் கலர்ஸ், பிளைன் கலரோ இல்லை இந்த மாதிரி டிசைன் கலரோ எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் பண்ணி கொடுக்கணும். ஓகே, உங்ககிட்ட வந்தாக்கா எல்லாமே கிடைச்சிடும். எல்லாமே வந்து ஸ்டிக்கர் பண்ணதான் இது. ஓகே, எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ல அப்படி வந்து எல்லாமே. ஓகே ஓகே, வேல் கிடையாது, பிரிண்டிங் கிடையாது. எல்லாமே கம்ப்யூட்டர்ல வந்து ரேஸ் பண்ணி அதுக்கு ஒரு பீசிங் கொடுத்து அது ஸ்டிக்கர் வெளியே தள்ளி அதை வந்து ஹீட் பண்ணி அப்புறம் பீஸ் வெளியே வந்துடும். ஓகே ஓகே. ஸோ ஆர்டர் டெலிவரி டைம்லாம் எப்படி சார் உங்ககிட்ட? ஆர்டர் பொறுத்து சார், 100 பீஸ்னா ஒரு டேட்டு. ஓகே, அவங்களுக்கு ஒரு டேட்டு, இந்த மாதிரி சப்ளைக்கு ஒரு டேட்டு கொடுப்போம். ஒரு 4 நாள் 3 நாள் டைம் வேணும் உங்களுக்கு. ஓகே ஓகே, ஏன்னா அந்த மாதிரி சரி நம்மளே வந்து கட் பண்றோம், தைக்கிறோம் பிளெயின் பீஸ். இது லோயர். ஓகே, மேக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும், எங்க கிடைக்க சான்ஸ் இல்லை. ஓகே, இது சைஸ் வைஸ் என்ன சைஸ் வேணும், என்ன சைஸ் வேணும் உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் 38 சைஸ், 38, 40, 40 அப்படி போகும். ஓகே ஓகே, அது மாதிரி வராதில்லை. இது டிசைன் இது பண்ணிக்கலாம் நம்ம. அதை இதுலயும் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஆமாம். இது ஒரு இப்போதான் இது பண்ணி கொடுத்தேன் திருவிழாக்கு. இது ஆக்சுவலாக ஜிஎஸ்சி தான், ஆனால் இதுலேயே இதை மாற்றி கொடுக்குன்றாங்க. ஓகே, கொடுக்குறாங்க, கொடுக்குறோம்.
புரியுது. இதெல்லாம் ரெடி பண்ணி அவங்க அப்ரூவ் வாங்கிட்டா பண்ண முடியும். பின்னாடி பார்த்து நம்ம நேம் நம்ம போட்டுறாங்க. இது ஸ்டிக்கர் போட்டு டிடி ஸ்டிக்கர், இது டிடிஎஃப், இது பெயிண்ட், இது பெயிண்ட் டிடிஎஃப் கலந்த மாதிரி பிவிசிங்கும் போடுவோம், டிடிபியும் போடுவோம். ஓகே. ஒரே பெயிண்ட் வேணா இது சாதா பெயிண்ட் போட்டுருவோம். இல்ல எனக்கு மல்டி கலர் வேணா மல்டி கலர் போட்டுருவோம். ஓகே ஓகே. ஸோ மோர் தென் வெரைட்டிஸ் இருக்கு நம்ம. ஆமாம், எதுனாலும் பண்ணிடலாம். இது வந்து கபடி ஷார்ட்ஸ்னு பேர். சின்னதாக டைட்டாக வேணும்பாங்க. ஓகே. அந்த மாதிரி ஃபிட்டிங்காக வேணும். எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மிஷின் தான். ஓகே. சாதாரண மிஷின் தைக்க முடியாது நம்ம இதில். இதுக்குன்னு ஒரு மிஷின், இதுக்குன்னு ஒரு மிஷின், தைக்கிறதுக்கு ஒரு மிஷின். ஓகே ஓகே. இது தைக்கிறதுக்கு ஒரு மிஷின். ஓகே. எல்லாமே திருப்பூர்ல பண்ற மெத்தட் இங்க பண்றோம் நமக்கு. திருப்பூர்ல நீங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க அதே மெத்தட் தான். இதெல்லாம் வந்து எலெக்ஷன் டைம்ல வரும் அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது. ஓகே சார். நம்மளுடைய ஷாப் லொகேஷன் எங்க சார் இருக்கு? ஷாப்புக்கு தென்னமரத்தூர் சார், வேலூர் ராஜா தேட்டர் தென்னமரத்தூர். உங்களுக்கு நேர் போயினா கிருஷ்ணா ஸ்கேன். ஓகே. கிருஷ்ணா நேர் உள்ள வந்தீங்கன்னா திருமாவளூர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பக்கத்துல இருக்காரு. பக்கத்துல நம்ம தென்னமரத்தூருக்குள்ள வந்துட்டாக்கா 70% அப்புறமா வரணும். 70% அப்புறமா வந்தீங்கன்னா நம்ம ஷாப் கிடைக்கும். நடுவுல எல்லாம் தேவையில்லை, நேரா வரணும். நேரம் வந்தீங்கன்னா ரைட்லயே பட்டு நேற்று வைக்கல 25 வருஷம் பண்ணிருக்கேன் நான். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? 23 இயர்ஸ் மேல பண்ணிருக்கேன். 23 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே தொழில பண்ணிட்டு இருக்கீங்க. டெலிவரி எந்த அளவுக்கு எங்க வரைக்கும் கொடுக்குறீங்க சார் நீங்க? நம்ம மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு மேக்ஸிமம் வாங்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து மேக்ஸிமம் சித்தூர், திருப்பதி, மதனப்பள்ளி, பங்கார்பாளையம். தமிழ்நாடு விட மேக்ஸிமம் ஆந்திரா தான் ரொம்ப ஆர்டர்ஸ். ஓகே. இப்போ சப்போஸ் வந்து பெங்களூரு, இப்போ கர்நாடகா, கேரளா அந்த மாதிரி வந்து ஆர்டர் வந்தாலும் நீங்க எடுப்பீங்க இல்லையா? நம்ம எடுத்து பண்ணிடுறோம். நம்ம வந்து ஒன்று லாரில் புக் பண்ணிடுறோம். ஓகே. இல்லைன்னா கொரியரில் புக் பண்ணிடுறோம். ஓகே. எந்த ஊர், ஆல் ஓவர் இந்தியா எங்க வந்தாலும் நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். சரி. இதே ஃபாரினுக்கு அனுப்பியிருக்கேன் நான். ஓகே. அப்படிங்களா? வாங்கிட்டு போனேன் ஒரு டயத்தில். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கர்னூல் வரைக்கும் பண்ணேன். கர்னூல், ஹைதராபாத். அதாவது லிமிட்டட் இல்ல. இப்போ உங்க கஸ்டமர்லாம் அங்க இருக்காங்க. யாரா சொல்லி இப்போ நீங்க சொல்லி ஒருத்தர் வர்றது அங்க இருந்து. ஓகே. அந்த மாதிரி. அதாவது வந்து இப்போ நீங்க லிமிட்டட் இல்லாம இந்தியா ஃபுல்லா பண்ணுவீங்க. ஆனா இப்போ உங்க கஸ்டமர் வந்து ஆந்திரா ஃபுல்லா இருக்காங்க. ஆமா. சரி. சித்தூர் மெயின் எனக்கு மதனப்பள்ளி. ஓகே ஓகே. நிறைய பண்றாங்க, பண்ணி தரோம் நான்.